திமுகவை நீங்க வலிமையாக எதிர்க்கவில்லை, திமுக ஊழலை நீங்க எதிர்க்கட்சி பணியை செய்யவில்லை. இது பியூஷ் கோயல் நேரடி எடப்பாடி கேட்கிறாரு. அப்ப எடப்பாடி வெளியில சொல்ல முடியாத சோகம். ஏன்? சட்ட ஒழுங்கு சீராக இல்லை, அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறது திமுக அப்படின்னு அண்ணாமலை விமர்சிக்கிறார். இவ்வளவு லட்சம் கோடி முறைகேடு ஊழல் டெண்டர்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கிறாங்க அதிமுக. லயலோ நிறுவனம் பல முறை சொன்னது மாற்று. அதிமுக வராதுனாங்க, அதிமுக வந்தது 2011. இவர்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கலாம். லயலோ கருத்து கணிப்பு நிறுவனத்தை விலை கொடுத்து வாங்கலாம், எந்த ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கலாம். திமுக விலை கொடுத்து வாங்கிச்சுங்கிறீங்க. எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம். காசு இருந்தா எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். இங்க ஊடகம் அறம் என்பது முதலாளிகள் முடிவு பண்ணுவது. நீங்க இந்த திமுக மீது 3000 கோடி ரூபாய் மதுபான ஊழல், மணல் கடத்தல் ஊழல், இப்படி எந்த ஊழல பாஜக வழக்கை பதிவு பண்ணி, பாஜக டெல்லியிலிருந்து எதை சொல்லுகிறதோ அதை அப்படியே அமல்படுத்துகிற அரசாங்கம். வாக்கு வங்கிக்காக முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித் வாக்கு வங்கியை அடைய வேண்டும் என்பதை தவிர இதுல எந்த நோக்கமும் இல்லை. குடும்பத்துக்கு 1000 ரூபாய் தரணும்னு சொன்னது வந்து இது எப்படி சாத்தியம்னாங்க. அதை சில காடுகளுக்கு தரப்படவில்லைனாலும் அது இப்போ 1000 ரூபாய் அது எந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பொங்கல் பரிசாக 3000 தேர்தல் நேரத்தில் அது பொங்கல் வருது, எல்லா கட்சிக்கும் அது ஒரு ஃபேவரா மாறும். 3000 ரூபாய் தரது இது எந்த அளவுக்கு மாறும் நினைக்கிறீங்க? இந்த 1000 ரூபாய் கொடுப்பதே இழிவான செயல். கேரளா கொடுக்குறானா? பஞ்சாப் வெற்றி பெற்ற மாநில அரசுகள் கொடுக்குதா? இல்ல. 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? இலவச கல்வி இங்க மறுக்கப்படுகிறது. தனியாருடைய ஆதிக்கம் தான் நிறைய நிலவுது. இதை தடுக்கணுமே தவிர இந்த 20,000 கோடி வச்சு அனைவருக்கும் இலவச கல்வி. காசு இருக்கிறவன் கான்வென்ட்ல சேர்க்கிறான், காசு இல்லாதவன் பள்ளிக்கூடத்து பையில சோத்து தட்டை கொடுத்து அனுப்புறான். இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எவ்வளவு முட்டாளா இருப்பான்னு பாருங்க. தாய் இல்லாத குழந்தைக்கு 75,000 டெபாசிட், தகப்பன் இல்லாத குழந்தைக்கு 75,000 டெபாசிட், 2 பேருமே இல்லாதவர்களுக்கு. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji மெமோரியல் லாஸ்ட் January 9 to 12. Click the link below and register. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்னரை பார்த்து மனு கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட புகாராகவே திமுக ஆட்சியில் ஊழல் தலைவிரித்தாடுது, இத்தனை லட்சம் கோடி முறைகேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாரு. தீர்க்கமாக மீண்டும் இதை தேர்தல் நேரங்களில் வைக்கிற வழக்கம் தான். இவங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்க மேலே வைக்கிறது, அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் இவங்க மேலே வைக்கிறதுன்ட்டு சூடு பிடிக்க தொடங்குறதா அரசியல் களம். இதை வச்சு தான் எலெக்ஷன் ப்ரொபகண்டா பண்ண போகிறாங்களா? அதாவது இத்தனை லட்சம் கோடி முறைகள். ஏன்னா அந்த அப்போது வெளியான பிடிஆருடைய வாய்ஸில் வந்தக்கூடிய ஆடியோ அதையெல்லாம் மீண்டும் எடுத்து இதுதான் தேர்தலை சந்திக்க போகக்கூடிய ஒரு யுக்தியாக அதிமுக கையில் எடுக்க போகிறாங்களா? திமுகவை எதை வைத்து, எந்த ஆயுதங்களை வைத்து வீழ்த்துவதற்கு தயாராகிறாங்க? இல்லை, இப்போ பாஜக பியூஷ் கோயல் நீங்கள் எடப்பாடிகிட்ட சண்டை பிடிக்கிறார். திமுகவை நீங்கள் வலிமையாக எதிர்க்கவில்லை, திமுக ஊழலை நீங்கள் எதிர்க்கட்சி பணியை செய்யவில்லை. இது பியூஷ் கோயல் நேரடி எடப்பாடிட்டு கேட்குறாரு. அப்போ எடப்பாடி வெளியில் சொல்ல முடியாத சோகம். ஏன்? திமுகவோடு சமரசம் செய்து கொண்டு மாப்பிள்ளைக்கு துபாயில் வச்சு 10,000 கோடி பணம் கொடுத்ததுனால தான் அதிமுக அமைச்சர்கள் எந்த வழக்கில் சிக்காம இன்னைக்கு வரைக்கும் இருக்கான். ஜெயலலிதா வழக்கு போட்ட திமுக இவர்கள் மீது வழக்கே போடலை. வேலுமணி மீது 250 வழக்கு நிலுவையில் இருக்குது. அறப்போர் இயக்க ஜெயராம் போட்டு வச்சுருக்கார். திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த முன்னேற்றமும் இல்லை. மாப்பிள்ளை வாங்கின 10,000 கோடிக்கு விசுவாசமாக இருக்குது. இப்போ அதிமுக வந்தால் மாப்பிள்ளை 20,000 கோடி ரூபா கொடுக்க வேண்டிய இருக்கும். எடப்பாடிக்கு 10,000 கோடி வட்டி போட்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களும் ஊழலை செய்திருக்கார்கள். அதனால் இந்த அரசியல் எடப்பாடி எதிர்க்கட்சி வேலையை செய்யவில்லை. 4.25 வருஷம் செய்யலை. 4.25 வருஷம் இது பாஜக சுட்டி காட்டுது. பாஜக சுட்டி காட்டினாலும் செய்ய முடியாத சூழலில் எடப்பாடி மாட்டிக்கொண்டு விட்டார். சரி, இப்போ ஒருபுறம் சட்ட ஒழுங்கு சீராக இல்லை, அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறது திமுக அப்படின்னு அண்ணாமலை விமர்சிக்கிறார். இவ்வளவு லட்சம் கோடி முறைகேடு ஊழல் டெண்டர்களில் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கிறாங்க அதிமுக. திமுகவை வீழ்த்துவதற்கு இது போதுமான ஆயுதம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மக்களிடம் அந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்ததாக இருக்கட்டும், மகளிர் பேருந்தாக இருக்கட்டும், பல விஷயங்களை திமுக செய்தது நிறைய பேர்கிட்ட பயனடைந்திருப்பதால் திமுகவுடைய ஆட்சி தான் மீண்டும் வரப்போகிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை முடிவுகள் சொல்லுது. இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த லயலோ நிறுவனம் பல முறை சொன்னது மாற்று. நீங்கள் அதிமுக வராதுனாங்க, அதிமுக வந்தது 2011. அண்ணாமலை ஜெயிக்காட்டி இதுக்கப்புறம் இதே எடுக்க மாட்டேன்னு கூட ஒரு முறை சொன்னாங்க. ஆமாம். நீங்கள்
இவர்களெல்லாம் விலை கொடுத்து வாங்கலாம். லயோலா கருத்து கணிப்பு நிறுவனத்தை விலை கொடுத்து வாங்கலாம், எந்த ஊடகத்தை விலை கொடுத்து வாங்கலாம், எந்த தினசரி பத்திரிகை நிறுவனத்தையும் விலைக்கு வாங்கலாம். திமுக விலை கொடுத்து வாங்கிச்சுங்கிறீங்க? எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம். காசு இருந்தால் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். இங்கே ஊடக அறம் என்பது முதலாளிகள் முடிவு பண்ணுவது. கள்ளச்சந்தை முதலாளிகள் தான் பத்திரிகை நடத்தலாம். சிறையில் இருந்த முதலாளிகள் தான் டிவி நடத்தலாம். பச்சைமுத்து சிறையில் இருந்தார். இப்போ வைகுண்டராஜ் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது. வின் டிவி தேவநாதன் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார். அவர் ஒரு ஊடகவியலாளர். ஒரு ஊடகவியலாளர் கோயம்புத்தூர் சிறையில் போய் இருந்துட்டு ஆளே காணோம், அந்த டிவி நின்று போச்சு. இப்படி பல ஊடக முதலாளிகள் எல்லாமே கள்ளச்சந்தை வியாபாரிகள் தான். அப்போ இங்கே உண்மை மக்களுக்கு போய் சேருவதே இல்லை. சன் டிவி மீது வழக்கு இருக்குது. ஒவ்வொருக்கும் ஒரு நியூஸ் 18 தமிழ்நாடு அம்பானியுடைய டிவி பாஜக தான் ஆதரிக்கும் மறைமுகமாக. இப்படி எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. உண்மை மக்களுக்கு போய் சேருவதே இல்லை. இந்த அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு தவறான கருத்து கணிப்பு. எக்ஸிட் போல் அதே தவறானதாக இருக்கும். இல்லை இப்போ திமுகவுக்கான எதிர்வலை வீசுது அப்படின்னு மிகப்பெரிய எதிர்ப்பலை எந்தெந்த காரணங்களால் வீசும்? இப்போ இதுதான் இம்பாக்டாக இருக்க போகுது, இதை எடுத்து தான் அரசியல் செய்யணும் அப்படின்னா என்னென்ன காரணிகள் சொல்லும்? ஏன்னா இப்போ அவங்க திட்டங்களை எல்லாம் சொல்கிறது, இப்போ ஓய்வூதிய திட்டத்தில் கொண்டு வந்த நடைமுறை நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, எஃபெக்டிவாக இருக்காங்க. ஒன்றிய அரசை தீர்க்கமாக எதிர்க்கிறாங்க. ஒரு முறையும் ஒன்றிய அரசை எதிர்க்கிறதுலையும் ஒன்றிய அரசு மாநில அரசுடைய உரிமையை குரலை நசுக்கும் பொழுது இந்திய அளவில் ஸ்டாலின் முகமாக மாறுறாரு. அப்படி ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எந்த இடத்துல திமுக வீழும் நினைக்கிறீங்க? இதெல்லாம் காரணிகள்னு சொன்னேன். இல்லை, இப்போ இதே திமுக 99 பாஜகவோட தான் கூட்டணி இருக்கும். அப்போ இவர்களுக்கு கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாது. ஒன்றா நீங்கள் இந்த திமுக மீது 3000 கோடி ரூபாய் மதுபான ஊழல், மணல் கடத்தல் ஊழல், இப்படி எந்த ஊழலை பாஜக வழக்கே பதிவு பண்ணலையே. பாஜக டெல்லியிலேருந்து எதை சொல்லுகிறதோ அதை அப்படியே அமல்படுத்துகிற அரசாக தான் இருக்குது. வாக்கு வங்கிக்காக முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித் வாக்கு வங்கியை அடைய வேண்டும் என்பதை தவிர இதில் எந்த நோக்கமும் இல்லை. பாஜகவை எதிர்ப்பதைப் போல நாடகம் தானே தவிர பாஜகவை இவர்கள் எதிர்ப்பதே இல்லை. டெல்லியிலிருந்து எந்த உத்தரவு வந்தாலும் அப்படியே சிறமேற்கொண்டு செய்கிற அரசாக தான் இந்த திமுக அரசு இருக்குது. முஸ்லீம்களுடைய கேடயம், கிறிஸ்துவர்களுடைய கேடயம், தலித்துகளுடைய கேடயம் தங்களை பாதுகாக்கிறதை தவிர 3000 கோடி ரூபா மதுபான ஊழல், மணலில் 3000 கோடி ஊழல், நேரு மீது ஊழல், செந்தில் பாலாஜி மீது ஊழல், இப்படி அத்தனையும் ஊழல் மலிந்து கிடக்கு. நீங்கள் 100 டிஎம்சி தண்ணி கடலில் கிடக்குது காவிரியில். காவிரியில் மணல் திருடிக்கொண்டே இருக்குது திமுக. 100 டிஎம்சி தேக்குவதற்கு செக் டேம் கட்டலாம். இன்றைக்கி வரைக்கும் திமுக அதிமுக 2 பேரும் கட்டலை. இதை திமுக அவனுடைய 505 தேர்தல் வாக்குறுதிகள் திருப்பி அதே வாக்குறுதி தான் புதுசாக அச்சிட்டு மக்களுக்கு வரப்போகுது. ஆனால் நிறைய நடைமுறைக்கு வந்ததை பார்க்கல. இப்போ நீங்கள் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் தரணும்னு சொன்னது இது எப்படி சாத்தியம்னாங்க. அதை சில காடுகளுக்கு தரப்படவில்லைனாலும் அது இப்போ 1000 ரூபாய் அது எந்தளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும்? இப்போ பொங்கல் பரிசாக 3000 தேர்தல் நேரத்தில் அது பொங்கல் வருது, எல்லா கட்சிக்கும் அது ஒரு ஃபேவராக மாறும். இப்போ 3000 ரூபாய் தரது இது எந்தளவுக்கு மாறும்னு நினைக்கிறீங்க? அண்ட் அதே சமயத்தில் இவ்வளவு திட்டம் இதெல்லாம் பண்ணாலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு தமிழகத்தில் இல்லைங்கிற ஒரு கேம்பெயினை முன்னாடி எடுக்கிறாங்க. சமீபத்தில் அந்த சிறுவர்கள்லேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா, இல்லை பொங்கல் பரிசு 3000 ரூபாய் தான் எதிரொலிக்குமா? இல்லைங்க, திமுக மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கா. அந்த அதிருப்தி நீங்கள் 1000 ரூபாயை கொடுத்து எல்லாம் மறைத்து விட முடியாது. 1000 ரூபாய் கொடுத்தலாம். இது இந்த 1000 ரூபாய் கொடுப்பதே இழிவான செயல். கேரளா கொடுக்குறானா? பஞ்சாப் வெற்றி பெற்ற மாநில அரசுகள் கொடுக்குதா? இல்லை. 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? இலவச கல்வி இங்கே மறுக்கப்படுகிறது. நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே உயர்கல்வி, தொடக்க கல்வி வரை தனியாருடைய ஆதிக்கம் தான் நிறைய நிலவுது. அப்போ இதை தடுக்கணுமே தவிர இந்த 20000 கோடி ரூபாய் வச்சு அனைவருக்கும் இலவச கல்வி. காசு இருக்கிறவன் கான்வென்ட்டில் சேர்க்குறான், காசு இல்லாதவன் பள்ளிக்கூடத்து பையில சோத்து தட்டை கொடுத்து அனுப்புகிறான். அப்போ இது பற்றிய திராவிட அரசுகளுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? இல்லையே. பணம் இருக்கிறவன் கான்வென்ட்டுக்கு இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். ஆனால் காமராஜர் காலத்தில் அனைவருக்கும் ஒரே கல்வி. அப்படி இந்த திராவிட இயக்கம்
ஏமாற்றுவதற்கு மட்டும் திராவிட பெரியாரை பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர திருமண பக்கமெல்லாம் மதுக்கடை. மதுக்கடை ஒழிப்பேன் என்பதுதானே ஸ்டாலினுடைய முதல் அறிக்கையை, முதல் கையெழுத்து எது? நீட் ரகசியம் இல்லை, நீட் ரகசியம். நீட்டெல்லாம் ஒழிக்க முடியாது. நீட்டெல்லாம் அது மத்திய அரசு தகுதியில் ரயிலை நிறுத்துகிறாங்கிறது தான், ரயில் போஸ்ட் ஆஃபீஸில் விலை குழப்பங்கிறது தான். அதனால் அப்போ இதெல்லாம் ஏமாற்றுவதற்கு இந்த 1000 ரூபாய் என்பதே தேர்தலுக்கு இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சன்மானமே தவிர இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? கல்வி இல்லை, மருத்துவம் கடைச்சரக்காக போச்சு. 2 அடிப்படை எங்கே இலவசமாக மருத்துவமனையில் மருந்தே இல்லை. மருத்துவமனையில் தற்காலிக செவிலியர்கள்னு போராடிட்டு இருக்கான். அரசுக்கு அரசு ஊழியராக இருந்தவர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மறுக்கப்பட்டது. பிடிச்சு வச்ச காசை கூடியான கொடுக்க மாட்டேங்கிறான். ஒவ்வொரு அரசு ஊழியரும் பணிகாலத்தில் 10% பிடித்தம் செய்யப்படுகிறது. அரசு 10% போட்டு தான் அவன் ஓய்வு பெறுகிற பொழுது ஒரு 30 லட்சம் 40 லட்சம், அதுதான் அவனுக்கு ஓய்வூதிய திட்டம். அதையே கொடுக்க மாட்டேங்க. ஏன் பிடித்த பணத்தை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ இதெல்லாமே இந்த திமுக ஆட்சி 4.5 ஆண்டு காலமாக எந்த முழுமையான திட்டமும் நடைமுறைப்படுத்தவே இல்லை. இப்போ அதை ஜாக்டோஜியை போராட்டம் ஆரம்பித்தான் எலெக்ஷன் நேரத்தில். இப்போ புது ஓய்வூதிய திட்டம் என்ன தெரியுமா? 10% அவர்கள் பிடித்து வைத்த பணத்தை எடுத்து பென்ஷன் கொடுக்குறான். அவங்க காசை எடுத்து அவனுக்கு கொடுக்குறான். இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எவ்வளவு முட்டாளாக இருப்பான்னு பாருங்கள். தாய் இல்லாத குழந்தைக்கு 75,000 டெபாசிட். தாய் இல்லாத குழந்தைக்கு, சரி தாய் இல்லை, தகப்பன் இல்லாத குழந்தைக்கு 75,000 டெபாசிட். யாரோ ஒருவர் இல்லை, சரி டெபாசிட். 2 பேருமே இல்லாதவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. 2 பேருமே தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, இந்த கேட்டகரியில் வரல. அப்போ என்ன ஐஏஎஸ் அதிகாரி? என்ன அரசு திட்டம்? அரசுக்கு என்ன திட்டத்தை கொடுத்தீங்க? அப்பா இல்லைன்னா அனாதைங்கிற. சரி அப்பா இல்லை, அம்மா இருந்து அப்பா இல்லைன்னா அனாதை, அம்மா இருந்து அப்பா இல்லைனாலும் அனாதை, 2 பேருமே இல்லைன்னா அவன் அனாதை இல்லையா? இது அரசாகுது? அவனுக்கு எந்த ஒரு ஆசிரியர் கண்ணில் தண்ணி விட்டு சொல்கிறார், அவனுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, சலுகை கூடியா எந்த கேட்டகரியில் வருவான்? வரமாட்டான். சிங்கிள் மதர் இப்போ கேட்டகரியில் வரமாட்டான்னு சொல்லி அதிகாரியை விரட்டி விட்டாரான். அப்போ இதெல்லாம் யோசிப்பதற்கு கூட இந்த அரசுக்கோ அதிகாரிகளுக்கோ நேரம் இல்லை. இப்போ அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் எல்லாம் தற்காலிகமாக நீதி வைக்கப்பட்டிருக்கே தவிர இது தேர்தல் வருகிற பொழுது இது சலுகைகள். இதை எந்த நோக்கத்தில் 26 தேர்தலில் ஜெயிக்கணும்னு திமுக செய்கிறாங்க. அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த கோவத்தை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு திமுக வீழ்த்துருவாங்க அப்படின்னு தான் நிலவரம் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மை உண்மை உண்மை. எனிவே சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்னு ஒரு புறம் எலெக்ஷன் பண்ணுறாங்க. எடப்பாடி அவர்கள் இந்த முறைகேடு 10 லட்சம் கோடி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கிறாரு. இதுக்கு பின்னணியில் எதுவும் உள்குத்து இருக்கிறதா? எதுவும் இல்லை. இப்போ எடப்பாடி அமைதியாக இருந்தார். ஏன் இங்கே கொடுக்குறதுனால மேலே இருந்தது ரைடு கீடு எது வருதா? இல்லை, ஒன்றும் வராது. எடப்பாடியாக இப்போ முதல் எடுத்துகிட்டு போனால் எடப்பாடி சக அமைச்சர்கள் 5 லட்சம் கோடி தேடி அவன் வச்சுருக்கான். இப்போ இந்த 4.5 ஆண்டு காலம் திமுக 5 லட்சம் கோடி தேடி வச்சுருக்கான். இதுதான் திராவிட மாடல். எங்கே பார்த்தாலும் திராவிட பானம், தெருவு பூரா சாராய கடை ஓடுது, பிராந்தி கடை ஓடுது. இதுக்கு என்ன பேர்? திராவிட பானம். திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட பானம் களை கட்டுகிறது. இதுதான் இப்போ திமுகவுக்கு தேடி கொடுத்த அதிகாரிகள் அத்தனை பேர், அதிமுக தேடி கொடுத்த அதிகாரிகள் தான் நகராட்சித்துறை ஆணையாளர் கார்த்திகேயன், பிரகாஷ், வேலுமணிக்கு தேடி கொடுத்த அத்தனை பேரும் இப்போ யாருக்கு தேடி கொடுக்குறான்? நேருவுக்கு தேடி கொடுக்குறான். இவர்கள் தான் வேணும், இவர்கள் தான் நல்ல அதிகாரிகள். அப்போது அங்கேயும் திருட்டல் இங்கேயும் திருட்டல் தான். மக்களுடைய வரிப்பணம் கொள்ளை போகிறது. எனிவேஸ் ஐயா, திமுக 2026 தேர்தல் களத்தில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்புகள்லாம் வருது. அதுக்கு பின்னணியில் உள்ள விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் நிலவரம் வேறாக இருக்கிறது. மக்கள் எந்தெந்த வகையெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஓட்டுகளை போட போகிறாங்க பொழுது சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற விஷயங்களையும் பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு தேர்தல் எதிரொலிக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.